இந்த மாதம் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற பெரிய பெரிய வேலையில இருக்கிறவங்க, அவங்களுக்கு குடும்ப சூழல் இல்லை, சகர் உணவு அவர்களால் சமைத்து சாப்பிட முடியாது. எனவே பள்ளிவாசல்லையோ அல்லது சகர் சாப்பாடு கொடுக்குற இடங்கள்லயோ போய் சாப்பிடுறாங்க. ஒரு மாதம் 1,00,000 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறார். அவரே ஜக்காத்து கொடுக்கிற நிலைமையில இருக்கிறார். அவர் போய் இலவசமாக சகர் தருகிறார்கள் சாப்பிடுறாரு. முதல்ல இது உறுதி செய்யணும். அது சதகா தொகையாக இருந்தால் சாப்பிடலாம், ஹதியா, நன்கொடை, ஹிபா இதெல்லாம் சாப்பிடலாம். ஜக்காத்தாக இருந்தால் ஜக்காத்து பெறுகிற அளவுக்கு தகுதி உள்ளவர்கள் மாத்திரம்தான் அதை சாப்பிட முடியும். இப்பெல்லாம் எங்களுக்கு ஏற்பாடு இல்லை, வீடு இல்லை, சகர் அங்கதான், ஒன்றும் இல்லை. ஒரு சகருக்கு தேவையான ஒரு உணவுக்கான தொகையை இந்த இடத்துல கொடுத்து யார் ஏற்பாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டு போயிடலாம். சமீப காலங்களில் சகர் உணவுகளிலும் இஃப்தார்களிலும் இந்த கவனம் மீறப்படுகிறது என்பது ரொம்ப முக்கியம். முக்கியமா சமுதாயத்துக்கு கொண்டு போற செய்தி. இஃப்தாரிலையும் கஞ்சிக்கு பணம் கொடுப்பவர்கள் ஜக்காத்தை கொடுக்கிறார்கள். கொடுப்பவர்களிடம் தயவு கூர்ந்து சொல்லுகிறோம், பள்ளிவாசல்ல எல்லாரும் வந்து கஞ்சி குடிக்கிற இடத்தில், அதுல குறிப்பா பல்வேறு பள்ளிவாசல்களில் காய்ச்சி ஊற்றப்படுகிற கஞ்சிகளை காஃபிர்களும் பெற்றுச் செல்லுகிற சூழ்நிலையில் நீங்க ஜக்காத்து காஃபிர்களுக்கு கொடுத்தால் செல்லுமா? ஜக்காத்து பணக்காரர்களுக்கு கொடுத்தால் செல்லுமா? எனவே ஜக்காத்து தொகையை தயவு கூர்ந்து சகர் உணவுக்கும் தர முடியாது, இஃப்தார் உணவுக்கும் தர முடியாது.